அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முகுல் ரத்தோகி அவர் தான் வக்கீல் இவங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது. அதோட கபில் சிபலும் உள்ளார போய் ஜாயின் பண்றாரு. அன்னைக்கு முகுல் ரத்தோகி கேட்கிறாரு, இல்ல நீங்க வந்து பெயில் கொடுத்தீங்களே ஒழிய பெயில கொடுக்கும்போது நீங்க வந்து அமைச்சராக கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தீங்களை போய் சொரிஞ்சு விட்டுறாரு. அப்ப ஜட்ஜு கேட்கிறாங்க, அப்ப வேணா நாங்க இங்க தீர்ப்பு தப்புன்றீங்களா, அப்ப வேணா நாங்க வந்து எல்லாத்தையும் அதை பழச பூரா மாத்தி எழுதிட்டுமா அப்படின்னு காட்டமா கேட்கிறாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட்னுடைய வக்கீலும் கேட்கிறாரு, இல்ல இவங்க இப்படியே தான் வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்க, நீங்க ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. அப்போ உடனே கபில் சிபல் வந்து ப்ளீட் பண்றாரு, இல்ல நாங்க மண்டே ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கிடையாது. அவங்க கோர்ட் கேட்கறாங்க, உங்களுக்கு ஃப்ரீடம் வேணுமா போஸ்ட் வேணுமா? அப்ப என்ன அர்த்தம்? ஃப்ரீடம்னா என்ன பெயில மீன் பண்றாங்க அவங்க? நீங்க வந்து ஃப்ரீயா பெயில் வாங்கிட்டு ஃப்ரீடமா வெளியே இருக்கணுமா, இல்ல போஸ்ட் முக்கியமான என்ன அர்த்தம்? அப்ப நீங்க மந்திரி சபையில தான் நீங்க மந்திரியா இருக்கணும்னீங்கன்னா தூக்கி உள்ளார போட்டுருவோம். இதுக்கு மேல ஒரு கோர்ட் வந்து மண்டே கொட்டு வீங்குற அளவுக்கு இதுக்கு மேல எப்படி வைக்கிறது? அப்ப வந்து கபில் சிபல் சொல்றாரு, இல்ல நாங்க மண்டே வந்து ஃப்ரீடமா போஸ்டாங்கிறத நாங்க வந்து உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துறோம். அப்போ